ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜி விலாக்ஸ். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்யறதுக்கு புளி ஊற வச்சிடலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி ஊற வச்சது, மஞ்சத்தூள், வெந்தயம் அண்டு கடுகு. குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டியை ஹீட் பண்ணிடலாம். சட்டியில் செய்கிறப்ப டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காரத்தூள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு டூ ஸ்பூன் காரத்தூள் நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ சட்டி ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ நம்ம சின்ன வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்டு வந்து இப்போ கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு இல்லை சால்ட்டு, நம்ம நார்மல் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நம்ம சீக்கிரம் குக் ஆகிறதுக்கோசரம் நம்ம ஆட் பண்ணுறது. ஓகேவா? அண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின டைமில் என்ன பண்ணுங்கள், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து லைக் மசிச்சு, ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் லைக் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடயே மிளகா, 2 மிளகா, தக்காளி வந்து எவ்வளோ குவான்டிட்டி வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி அண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம போட்டு நம்ம இதை ஃபுல்லாக நல்லா வதக்க போகிறோம். ஓகேவா? இது நல்லா வந்து வதங்கணும். அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மத்தி மீன் சொன்னோம்ல, ஆல்ரெடி மத்தி மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பேஸ்ட் இருக்குல்ல, காரத்தூள், அதை வந்து போட்டு கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? வதக்கிட்டு அது அந்த ரா ஸ்மெல் போயிடும். அப்போது அதுக்காக தான். அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் புளி தண்ணி வேறு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது வந்து இது என்ன பண்ணுங்கள், உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். அண்ட் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்புத்தூள் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஓகேவா? இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து புளி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். அடுப்பை அடைக்கிட்டு மீனை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீன் ஆட் பண்ணிவிட்டு மீன் உடையாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக லைக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறமா வந்து பாருங்கள், இந்தமாதிரி நல்லா கொதிக்கணும். மீன் போட்டதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அதை மேலே தூவிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் லிட் திறந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அண்ட் மேலே வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ஜே விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வரும். நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன். டாட்டா, பை பை.